எல்லாருக்கும் வணக்கம். இன்ட்ரடக்ஷன் டு ப்ராபபிலிட்டி தியரி அண்ட் ஸ்டொகாஸ்டிக் ப்ராசஸஸ் கோர்ஸோட 11வது வார பாடத்தில் இருக்கிறோம். ஏற்கனவே முதல் 8 வாரம் ப்ராபபிலிட்டி தியரி படித்தோம். 4 வாரம் ஸ்டொகாஸ்டிக் ப்ராசஸஸ், அதில் ஏற்கனவே 2 வாரம் முடிச்சிட்டோம். இது 3வது வாரம் ஸ்டொகாஸ்டிக் ப்ராசஸஸ் கோர்ஸில் இன்னும் ஒரு வார பாடம் இருக்குது. இது 11வது வார பாடம். 11. இதனுடைய தலைப்பு கண்டினியூஸ் டைம் மார்க்கோவ் செயின். சுருக்கமாக எப்படி சொல்லலாம்னா CTMC. போன வார பாடம் டிஸ்க்ரீட் டைம் மார்க்கோவ் செயின் DTMC. இந்த வார பாடம் கண்டினியூஸ் டைம் மார்க்கோவ் செயின் CTMC. இந்த தலைப்பில் நம்ம என்னென்ன பாடத்தெல்லாம் படிக்க போகிறோம் அப்படிங்கிறத அந்த வெறும் டைட்டில் மட்டும் நான் எழுதுகிறேன் இப்போது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு லெக்சர்லேயும் அதை டீட்டெயில்டாக படிக்கலாம். முதல் இது டெஃபினிஷன். அப்படின்னா டெஃபினிஷன் ஆஃப் கண்டினியூஸ் டைம் மார்க்கோவ் செயின். அதோட ஒரு சில எடுத்துக்காட்டும் கொடுப்பேன். ஒரு சில நொட்டேஷனும் தேவைப்படுது. டிஸ்க்ரீட் டைம் மார்க்கோவ் செயினில் நம்ம என்னென்ன நொட்டேஷன் யூஸ் பண்ணமோ அதே மாதிரி கண்டினியூஸ் டைம் மார்க்கோவ் செயினுக்கும் ஒரு சில நொட்டேஷன் எல்லாம் தேவை. ஸோ அதையும் நான் உங்களுக்கு சொல்லுவேன். அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த தலைப்பு இன்ஃபினைட் டெசிமல் ஜெனரேட்டர் மேட்ரிக்ஸ். இது கண்டினியூஸ் டைம் மார்க்கோவ் செயினுக்கு வரும். இப்போ நம்ம பார்க்குற எல்லாமே டைம் ஹோமோஜினியஸ் கண்டினியூஸ் டைம் மார்க்கோவ் செயின் தான் டிஃபால்ட். அதனால் இந்த ஜெனரேட்டர் மேட்ரிக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதோட ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனையும் நம்ம சேர்த்து படிப்போம். அது பேர் கோல்மோக்ரோவ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ். 2 விதமான ஈக்குவேஷன் வரும். ஃபார்வர்டு ஈக்குவேஷன், பேக்வேர்டு ஈக்குவேஷன் வரும். அதனால் அந்த 2 ஈக்குவேஷனையும் நம்ம இந்த தலைப்பில் படிப்போம். கோல்மோக்ரோவ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ். அதுக்கு அடுத்த தலைப்பு என்னென்னா லிமிட்டிங் அண்ட் ஸ்டெடி ஸ்டேட் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ். 2 டிஸ்ட்ரிபியூஷனையும் படிப்போம். லிமிட்டிங் டிஸ்ட்ரிபியூஷனையும் படிப்போம், ஸ்டெடி ஸ்டேட் டிஸ்ட்ரிபியூஷனையும் படிப்போம். இது 3வது தலைப்பு. 4வது தலைப்பு பர்த் டெத் ப்ராசஸஸ். இது ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் ஸ்டொகாஸ்டிக் ப்ராசஸஸ், பர்டிகுலர் டைப் ஆஃப் கண்டினியூஸ் டைம் மார்க்கோவ் செயினும் கூட. அதனால தான் அதுக்கு பர்த் டெத் ப்ராசஸ் இதுக்கு கீழே வருது. இதிலே நிறைய பர்த் டெத் ப்ராசஸ் இருக்குது. நிறைய ஸ்பெஷல் கேசஸ் எல்லாம் இருக்குது. அதில் முக்கியமான ஒரு ஸ்பெஷல் கேஸ் பாய்சான் ப்ராசஸ். அதுவும் இந்த டைட்டிலுக்குள்ளே படிப்போம். இதோட இந்த கண்டினியூஸ் டைம் மார்க்கோவ் செயின் இவ்வளோ டாப்பிக்கோடு முடிஞ்சிடும். இதுதான் வீக் 11வது வாரத்தோட பாடத்தோட டாப் வியூ. இதுதான் நம்ம ஒவ்வொன்றா படிக்க போகிறோம். டெஃபினிஷன் ஆரம்பித்து ஒரு சில நோட்டேஷன், ஒரு சில எடுத்துக்காட்டு, அதுக்கப்புறம் 2 கான்செப்ட்டு, அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ், அப்புறம் ஒரு ஸ்பெஷல் கேஸ் ஆஃப் கண்டினியூஸ் டைம் மார்க்கோவ் செயின் பர்த் டெத் ப்ராசஸ். அப்புறம் அதுலேயும் நிறைய ஸ்பெஷல் கேசஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்த்து இன்னும் நிறைய எடுத்துக்காட்டெல்லாம் டிஃபால்ட்டாக வரும். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு சில எடுத்துக்காட்டெல்லாம் வரும். ஸோ அதோட இந்த பாடத்தை முடிச்சுக்கிறோம். இப்போ நம்ம டெஃபினிஷன் போகிறோம். டெஃபினிஷன் ஆஃப் கண்டினியூஸ் டைம் மார்க்கோவ் செயின். Definition of continuous time Markov chain. A discrete state
continuous parameter அப்படின்னா இந்த stochastic process ஓட state space வந்து discrete, parameter space வந்து continuous. discreteனா உங்களுக்கு தெரியும், ஒன்று finite வேல்யூவாக இருக்கும் அல்லதுனா countably infinite வேல்யூவாக இருக்கும். continuous parameterனா uncountably many values இருக்கும், அதான் continuous parameter. A discrete state continuous parameter stochastic process அந்த stochastic process நம்ம எப்படி எழுதுறோம்னா x bracket t greater than or equal to 0. t greater than or equal to 0 னா அப்போ நான் வந்து ஏற்கனவே அந்த continuous parameter வந்து 0 to infinity ன்னு எடுத்துறேன்னு நினச்சிக்கோங்க. நான் ஜென்ரலாக போகாமல் t greater than or equal to 0ன்னு ஸ்டார்ட் பண்ணுறேன். ஜென்ரலைஸ் கூட வச்சுக்கலாம், t belonging to capital Tன்னு வச்சுட்டு அந்த capital Tயில் இருக்க வந்து uncountably many elements. இப்போ வந்து நான் ஒரு ஸ்பெஷல் கேஸாக t greater than or equal to 0ன்னு போடுறேன். வித் ஸ்டேட் ஸ்பேஸ், இதுக்கு நோட்டேஷன் வேணும், நம்ம எப்போவும் யூஸ் பண்ணுற நோட்டேஷன் தான் கேபிட்டல் எஸ். ஸ்டேட் ஸ்பேஸ் வந்து கேபிட்டல் எஸ், பேராமீட்டர் ஸ்பேஸ் வந்து 0 to infinity. அதை ஜென்ரலைஸ் கூட பண்ணிக்கலாம், இங்கே 0 to infinity. ஏ discrete state continuous parameter stochastic process with a state space S is said to be a CTMC. short form la எழுதுறேன், continuous time Markov chain. if என்னென்ன condition for all, இப்போ நான் t greater than or equal to 0ன்னு போட்டதுனால t0 வந்து 0வாக கூட இருக்கலாம், இல்லைன்னா greater than 0ஆகவும் இருக்கலாம். t1 வந்து greater than t0, அதே மாதிரி நிறைய t's n+1 t வேல்யூஸ் t0லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, t0 t1 t2. அதுக்கப்புறம் இன்னொரு இது வந்து less than t ஃபார் ஆல். அப்படின்னா எந்த டைம் பாயிண்ட்ஸ்னாலும் ஒரு ஆர்பிட்டரி டைம் பாயிண்ட்ஸில் t0 t1 t2 tn t இவ்வளவும் எடுத்துக்கிறீங்க. அண்டு ஸ்டேட் ஸ்பேஸ் நான் டிஸ்க்ரீட்னு சொல்லிட்டேன், அதுலேயும் அதே மாதிரி x0 x1 xn இவ்வளோ வேல்யூஸும் ஃபார் ஆல் பிலாங்கிங் டு எஸ். இந்த பாசிபிலிட்டிஸில் த கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி அல்லனா டிஸ்ட்ரிபியூஷன் கூட சொல்லலாம். the conditional distribution satisfies, இப்போ நான் இதில் t0 t1 tn எல்லாம் எடுத்ததுனால அந்த n கூட for all n is equal to 1 2 3, for all n 1 2 3. இந்த மாதிரி இதில் இந்த கண்டிஷனல் ப்ராபபிலிட்டியை நான் இப்போ எழுதுகிறேன். எப்படின்னா conditional probability of xt less than or equal to small x, அப்போனா CDF cumulative distribution function, given x of t0 was x0, அதே மாதிரி x of t1 was x1, அதே மாதிரி x of tn was small xn. இந்த conditional distribution என்ன CDF given இந்த random variables எல்லாம் ஏற்கனவே இந்த வேல்யூ எடுத்துருச்சு. நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க, t0 less than t1 less than tn less than t. ஸோ tங்கிறது வந்து tn விட கூடுதல். அதனால் the conditional CDF of x of t given x0லேருந்து xn ஓட வேல்யூஸ் ஏற்கனவே given கொடுத்தாச்சு. இந்த conditional CDF is same as இன்னொரு conditional CDF எழுத போகிறேன். எப்படின்னா x of t less than or equal to x given, இங்கே conditional CDF வந்து கடைசியாக என்ன ரேண்டம் வேரியபிளோட வேல்யூவோ அதை மட்டும்தான் எழுதுகிறேன், மீதி எல்லாத்தையும் விட்டுறேன்.
இப்படி ஒரு கண்டிஷனல் CDF ரெண்டு பக்கமும் சேமாக இருந்துச்சுன்னா ஃபார் ஆர்பிட்ரரி T0 T1 Tn less than T, arbitrary x0 x1 xn for all n is equal to 1 2 3 இந்த மாதிரி கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா இந்த discrete state continuous parameter stochastic processes நம்ம CTMCன்னு சொல்லலாம். இந்த ஃபார் ஆல் என்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏதாவது ஒரு சில எண்ணுக்கு கொஞ்சம் ஒரு சில எண்ணுக்கு மட்டும் சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு, அதுக்கப்புறம் சாட்டிஸ்ஃபை பண்ணாட்டி அது CTMC கிடையாது. ஃபார் ஆல் எண்ணுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஃபார் ஆல் T0 T1 Tn x0 x1 xnக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இந்த டீஸ் எல்லாமே பேராமீட்டர் ஸ்பேஸில் இருக்க டைம் பாயிண்ட்ஸு, இந்த எக்ஸைஸ் எல்லாமே ஸ்டேட் ஸ்பேஸில் உள்ள ஸ்டேட்ஸ், எல்லாமே ஆர்பிட்ரரி தான். இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா தான் இந்த ஸ்டொகாஸ்டிக் ப்ராசஸ்க்கு பேர் வந்து கண்டினியூஸ் டைம் மார்க்கோவ் செயின். ஏன் கண்டினியூஸ் டைம் மார்க்கோவ் செயின்னா இந்த பேராமீட்டர் வந்து கண்டினியூஸ், அதனால் கண்டினியூஸ் டைம். ஏன் மார்க்கோவ் செயின்னா இந்த ஸ்டேட் ஸ்பேஸ் வந்து டிஸ்க்ரீட். சப்போஸ் த ஸ்டேட் ஸ்பேஸ் வந்து கண்டினியூஸாக இருந்து பேராமீட்டர் ஸ்பேஸ் கண்டினியூஸாக இருந்ததுன்னா அது வந்து மார்க்கோவ் ப்ராசஸ். இதே கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா. இது டிஸ்க்ரீட் ஸ்டேட்டாக இருக்கிறதுனால மார்க்கோவ் செயின். ஏன்னா ஸ்டேட் ஸ்பேஸ் வந்து டிஸ்க்ரீட்டாக இருக்கிறதுனால சிஸ்டம் வந்து கொஞ்ச நேரம் ஒவ்வொரு ஸ்டேட்டில் இருந்துட்டு வேறு ஸ்டேட்டுக்கு போயிட்டே இருக்கும். நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். அதனுடைய ஸ்டேட் ட்ரான்சிஷன் டயக்ராமை பார்த்திங்கன்னா ஒரு செயின் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. சிம்பிளஸ்ட்டில் செயின் மாதிரி இருக்கும். ஜென்ரலாக செயினாக இருக்கணும்னு தேவை கிடையாது, எப்படி வேணாலும் இருக்கலாம். அதனால் இதுக்கு பேர் வந்து மார்க்கோவ் செயின். இப்போது டெஃபினிஷன் கொடுத்தாச்சு. இதில் ஒரு முக்கியமான ஒரு நோட்டு, அந்த நோட்டு வந்து டைம் ஹோமோஜினஸ். அதையும் நான் இதிலே கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் நோட்டேஷனுக்கு போகிறேன். என்ன நோட்டுனா டைம் ஹோமோஜினஸ் மார்க்கோவ் செயின். எப்பெல்லாம் கண்டினியூஸ் டைம் மார்க்கோவ் செயின் இந்த பர்டிகுலர் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ, என்ன கண்டிஷன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் x of t plus capital T that is equal to j given x of capital T is equal to I. The probability for any t greater than 0 does not depend on capital T. அப்போது இந்த கண்டினியூஸ் டைம் மார்க்கோவ் செயினை நம்ம என்ன சொல்லலாம்னா டைம் ஹோமோஜினஸ் கண்டினியூஸ் டைம் மார்க்கோவ் செயின் சொல்லலாம். இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம், நான் வந்து இங்கே வந்து பிரேசிஸ் போட்டிருக்கிறேன், இங்கே வந்து ப்ராக்கெட் போட்டிருக்கேன். ப்ராக்கெட்டும் பிரேஸுக்கும் ஒன்றும் டிஃப்ரென்ஸ் கிடையாது. அதுக்கப்புறம் இந்த கேபிட்டல் டீன்னு நோட்டேஷன் யூஸ் பண்ணனால நீங்கள் இதையும் அந்த பேராமீட்டர்ஸ் கேபிட்டல் டீயும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த கேபிட்டல் டீக்கு பதில் வேறு லெட்டர் யூஸ் பண்ணுறேன். ஸோ தட் உங்களுக்கு வந்து கன்ஃபியூஷன் வராது. டி ப்ளஸ் எஸ், இங்கேயும் எஸ் யூஸ் பண்ணுறேன். ஃபார் எனி எஸ் கிரேட்டர் தென் 0 டஸ் நாட் டிபெண்ட் ஆன் எஸ். இந்த ஸ்மால் எஸ்ஸும் ஸ்மால் டீயும் எலிமெண்ட்ஸ் ஆஃப் கேபிட்டல் டி, தட் இஸ் அ பேராமீட்டர் ஸ்பேஸ். ஸோ இப்போ என்ன சொல்ல வரோன்னா இந்த கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி டஸ் நாட் டிபெண்ட் ஆன் எஸ்ஸாக இருந்துச்சுன்னா ஃபார் எனி எஸ் கிரேட்டர் தென் 0 இந்த கண்டினியூஸ் டைம் மார்க்கோவ் செயினை வந்து டைம் ஹோமோஜினஸ் கண்டினியூஸ் டைம் மார்க்கோவ் செயின்னு சொல்லலாம். ஸோ நம்ம வந்து பார்க்குற எல்லா கண்டினியூஸ் டைம் மார்க்கோவ் செயின் இந்த பாடத்தில் டைம் ஹோமோஜினஸ் மார்க்கோவ் செயின் தான். அதாவது டிஃபால்ட்டாக படிக்கிறது எல்லாமே கண்டினியூஸ் டைம் மார்க்கோவ் செயின் எல்லாமே டைம் ஹோமோஜினஸ் கண்டினியூஸ் டைம் மார்க்கோவ் செயின் தான். ஏன்னா இந்த ப்ராப்பர்ட்டி இல்லாத கண்டினியூஸ் டைம் மார்க்கோவ் செயின் படிக்கிறது ரொம்ப கஷ்டம். அது வந்து அந்த இன்ட்ரோடக்ஷன் டு ஸ்டொகாஸ்டிக் ப்ராசஸில் எடுத்துகிட்டு போக முடியாது. ஸோ நம்ம படிக்கிறது எல்லாமே டிஃபால்ட்டாகவே டைம் ஹோமோஜினஸ் கண்டினியூஸ் டைம் மார்க்கோவ் செயின் தான். நம்ம எழுத மாட்டோம், வெறுமனே நம்ம கண்டினியூஸ் டைம் மார்க்கோவ் செயின் சொல்கிறோனாலே அது டைம் ஹோமோஜினஸ் மார்க்கோவ் செயின் தான். இப்போ நம்ம ஃபர்தராக படிக்கிறதுக்கு என்னென்ன நோட்டேஷன் வேணுங்கிறத வந்து இப்போ பார்க்கலாம். மொதல் நோட்டேஷன்
notations ne collection title வச்சுக்கிறேன். Notations. The first notation Pij of t. P suffixல வந்து ij bracketல வந்து t அப்படின்னா என்ன? Probability of x of t is equal to j given x of 0 is equal to I. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த சிஸ்டம் வந்து ஸ்டேட் ஜேயில் இருக்குது அட் டைம் டீயில், கிவன் அட் டைம் ஜீரோவில் வந்து அது வந்து ஐங்கிற ஸ்டேட்டில் இருந்திருக்கு. ஐங்கிற ஸ்டேட்டில் இருந்து ஸ்டார்ட் பண்ணி எந்தெந்த ஸ்டேட்டுக்கெல்லாமோ போய் இந்த டீங்கிற டைமில் வந்து சிஸ்டம் வந்து ஜேங்கிற ஸ்டேட்டில் இருக்குது. அதனுடைய ப்ராபபிலிட்டி வந்து பிஐஜே ஆஃப் டி. I, j வந்து belonging to capital S state space. இந்த t வந்து greater than or equal to 0. Suppose அது 0 இருந்ததுன்னா இந்த conditional probability வந்து iயும் jயும் 1 இருந்ததுன்னா அந்த value 1. For I not equal to j, for t equal to 0 வந்து 0. ஸோ அதனால் t greater than or equal to 0. நான் ஏற்கனவே கண்டினியூஸ் டைம் மார்க்கோ செயினை உங்களுக்கு டிஃபைன் பண்ணும்போதே டி கிரேட்னர் ஈக்குவல் 0 தான் போட்டிருக்கிறேன். அதுவே ஒரு ஸ்பெஷல் கேஸ் தான். ஸோ அதுலேயே நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கு அடுத்த நோட்டேஷன். இந்த ப்ராபபிலிட்டிக்கு பேர் வந்து டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி. ஏன் டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டினா சிஸ்டம் சொல்கிறது என்னென்னா எக்ஸ் ஆஃப் டி டி கிரேட்னர் ஈக்குவல் டு 0 அந்த ஸ்டொகாஸ்டிக் ப்ராசஸ் வந்து எந்தெந்த ஸ்டேட்டுக்கெல்லாம் போயிட்டு வருமோ அதுக்கு பேர் தான் சிஸ்டம். ஸோ சிஸ்டம் வந்து அட் டைம் ஜீரோவில் ஸ்டேட் ஐயில் இருக்குது, அட் டைம் டீயில் வந்து ஸ்டேட் ஜேயில் இருக்குது. அதாவது டிரான்சிஷன் ஆகிருக்கு, ஐயிலேருந்து ஜேக்கு டிரான்சிஷன் ஆகிருக்கு பிட்வீன் த இன்டர்வல் 0 to t. அதனால் இதுக்கு பேர் வந்து டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி. இதை வந்து ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுதணுன்னா பி ஆஃப் டீன்னு போட்டு உள்ளே இருக்க எலிமெண்ட் எல்லாத்தையும் இப்படி கூட எழுதிக்கலாம். இதுவும் ஒரு நோட்டேஷன் தான். ஒரு மேட்ரிக்ஸு பி ஆஃப் டிங்கிறது வந்து ஒரு மேட்ரிக்ஸு பிஐஜே ஆஃப் டி இது வந்து ஒரு மேட்ரிக்ஸ். ஏன்னா பின்னாடி நம்ம வந்து இந்த மேட்ரிக்ஸ் நோட்டேஷன் யூஸ் பண்ண போகிறோம், அதனால் உங்களுக்கு தெரியும். இப்போ அடுத்த நோட்டேஷன் வந்து பை ஜே ஆஃப் டி அப்படின்னா என்ன? பை ஜே ஆஃப் டி அப்படின்னா ப்ராபபிலிட்டி தட் த சிஸ்டம் ஜே ஸ்டேட்டில் இருக்குது அட் டைம் டி. ஜேங்கிறது வந்து ஸ்டேட் ஸ்பேஸில் இருக்குது, டீங்கிறது வந்து கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 0. டி வந்து கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 0. இப்போ டி ஈக்குவல் டு 0 போட்டேன்னா இப்போ நான் இதை ஒரு வெக்டார் ஃபார்ம் பண்ணிக்கிறேன். இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் கலெக்ட் பண்ணி எழுதுனேன்னா பை ஜே ஆஃப் டி ப்ராக்கெட் போட்டுக்கிறேன். அப்படின்னா இதெல்லாம் ஒரு வெக்டார் ஃபார்ம் ஆகும், ஜே பிலாங்கிங் டு எஸ். சப்போஸ் எஸ் வந்து 0 1 2 3 4 அப்படின்னு போயிட்டே இருந்துச்சுன்னா அப்படின்னா அந்த வெக்டார் வந்து பை 0 ஆஃப் டி, பை 1 ஆஃப் டி, பை 2 ஆஃப் டி அந்த மாதிரி எலிமெண்ட்ஸாக போகும். எப்படி எஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அந்த எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கலெக்ட் பண்ணி எழுதினீங்கன்னா அந்த வெக்டாருக்கு பேர் வந்து பை ஆஃப் டி. இதில் வந்து 0 போட்டிங்கன்னா, டீயில் 0 போட்டிங்கன்னா அது வந்து இனிஷியல் டிஸ்ட்ரிபியூஷன். Initial distribution pi 0 அதுக்கு பேர். அது ஒரு வெக்டார். இனிஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் வெக்டார் வந்து pi 0ங்கிற வெக்டார். t greater than 0ல வந்து probability that the system is in the state, அந்த எந்த ஸ்டேட்டில் இருக்கோ அந்த இது இன்னும் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் வந்து ஏதாவது ஒரு ஸ்டேட்டில் தான் இருக்க முடியும் எனி டைமில். அப்படின்னா எல்லா ஸ்டேட்டோட ப்ராபபிலிட்டி எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு 1 கிடைக்கும். அதனால் இமீடியட்டாக இந்த கண்டிஷன் கூட எழுதிக்கலாம். சம்மேஷன் ஆஃப் பை ஜே ஆஃப் டி ஜே ஓவர் கேபிட்டல் எஸ், இந்த வேல்யூ வந்து 1. ஏன்னா சிஸ்டம் வந்து ஏதாவது ஒரு ஸ்டேட்டில் தான் இருக்க முடியும் அட் எனி டைம் டி. அதனால் எல்லா ப்ராபபிலிட்டியும் ஆட் பண்ணிங்கன்னா ப்ராபபிலிட்டி including t equal to 0 also. 0லையும் அந்த வெக்டாரோட ப்ராபபிலிட்டி எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா
அந்த ப்ராபபிலிட்டி அந்த வேல்யூஸ் வந்து 1 கிடைக்கும். இது ரெண்டாவது நோட்டேஷன். இப்போது இந்த ரெண்டு நோட்டேஷனையுமே கம்பைன் பண்ணி நம்ம முன்னாடி படிச்சிருக்கோம் அந்த கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி. அந்த கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி லாஜிக்கை யூஸ் பண்ணி இதை ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணி எழுதலாம். எப்படி? பை ஜே ஆஃப் டி that is equal to ஏற்கனவே எழுதிட்டேன் ப்ராபபிலிட்டி எக்ஸ் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு ஜே. அதை வந்து நம்ம என்ன எழுதலாம்னா ப்ராபபிலிட்டி எக்ஸ் ஆஃப் டி ஈக்குவல் டு ஜே given எக்ஸ் ஆஃப் 0 is equal to I. க்ளோஸ் பண்ணிடுறேன். எக்ஸ் ஆஃப் 0 is equal to I மல்டிப்ளை பண்ணிட்டேன்னா போதும். இங்கே வந்து சம்மேஷன் ஓவர் I belonging to S. ஏன்னா அது எந்த ஸ்டேட்டில் இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ எல்லா பாசிபிள் ஸ்டார்டிங் ஸ்டேட் ஐலையும் கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி கண்டுபிடிச்சிட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ஆஃப் 0 is equal to ஐயை மல்டிப்ளை பண்ணி சம் பண்ணேன்னா எல்லாத்தையும் ஆட் பண்ணேன்னா வர்ற ஆன்சர் வந்து பை ஜே ஆஃப் டி. இது இன்னும் கொஞ்சம் நல்ல காம்பேக்ட் நோட்டேஷனில் எழுதலாம். எப்படின்னா ஐ பிலாங்கிங் டு எஸ், இது வந்து பை ஐ ஆஃப் 0, அந்த லாஸ்ட்டில் ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ஆஃப் 0 is equal to I வந்து பை ஐ ஆஃப் 0. இந்த டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டியை வந்து நோட்டேஷனில் பிஐஜே ஆஃப் டி. இதுதான் டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டிக்கும் ப்ராபபிலிட்டி அட் எனி டைம் சிஸ்டம் பீயிங் இந்த ஸ்டேட் ஜேக்கும் உள்ள கனெக்ஷன். அதுக்கு பேர் டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி. இது வந்து அன்கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி. முதல்ல உள்ளது வந்து கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி. பிஐஜே ஆஃப் டி வந்து கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி, பைஜே ஆஃப் டி வந்து அன்கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி. அதில் எது கண்டிஷனலே கிடையாது. சிஸ்டம் அட் ஸ்டேட் ஜே அட் டைம் டி, சிஸ்டம் இன் ஸ்டேட் ஜே அட் டைம் டி, அது வந்து பைஜே ஆஃப் டி. இது ரெண்டு கனெக்ஷனையும் பார்த்துட்டோம். இப்போ நம்ம நொட்டேஷனை முடிச்சிட்டோம். இப்போ அடுத்த ஒரு இம்பார்ட்டண்டான கான்செப்ட் பார்க்க போகிறோம். அதுக்கு பேர் வந்து சோஜார்ன் டைம். சோஜார்ன் டைம். சோஜார்ன் டைம்னா எவ்வளோ நேரம் சிஸ்டம் வந்து ஒரு ஸ்டேட்டில் இருக்குது. இது ஸ்டொகாஸ்டிக் ப்ராசஸ்ங்கிறனால எந்த ஸ்டேட்டில் சிஸ்டம் இருந்தாலும் ஒரு ரேண்டம் அமௌண்ட் ஆஃப் டைம் தான் இருக்கும். ஒரு ரேண்டம் அமௌண்ட் ஆஃப் டைம் தான் இருக்கும். அப்படின்னா அதனுடைய டிஸ்ட்ரிபியூஷன் என்ன? வாட் இஸ் த டிஸ்ட்ரிபியூஷன்? எவ்வளோ நேரம் ஏதாவது ஒரு ஸ்டேட்டில் இருக்கிறதுக்குரிய டிஸ்ட்ரிபியூஷன் என்ன? இன்னும் கொஞ்சம் இதுவாக பார்க்கணுன்னா, ஒரு சில சமயத்தில் சிஸ்டம் வந்து ஒரு ஸ்டேட்டில் போயிருந்துன்னா அங்கேயே இருந்துடும் பர்மனெண்ட்டாக. நம்ம அதுக்குரிய டிஸ்ட்ரிபியூஷன் பார்க்க போகிறதில்ல. எப்போல்லாம் சிஸ்டம் வந்து ஒரு ரேண்டம் அமௌண்ட் ஆஃப் டைம் இருந்துட்டு வேறு ஸ்டேட்டுக்கு மூவ் ஆகுதோ, அதுக்கு மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டேட்டில் எவ்வளோ நேரம் இருக்குது, அந்த டிஸ்ட்ரிபியூஷன் என்ன? அதான் நம்ம சோஜார்ன் டைம் டிஸ்ட்ரிபியூஷனில் பார்க்க போகிறோம். எப்படின்னா அதுக்கு ஒரு நோட்டேஷன் வச்சுக்கலாம். லெட் ஹெச்ஐ be a random variable. இதுதான் it denotes the sojourn time. sojourn time எதனுடைய sojourn timeனா ith ஸ்டேட்லேருந்து வேறு ஸ்டேட்டுக்கு மூவ் ஆகிறதுக்கு முன்னாடி ith ஸ்டேட்டில் எவ்வளோ நேரம் இருக்குதோ அதுதான் the random variable. denote the sojourn time. in state I before moving into any other states. இந்த ஹெச்ஐங்கிற ரேண்டம் வேரியபிள் டைம் டினோட் பண்ணும். சோஜார்ன் டைமு எவ்வளோ நேரம் அங்கே இருக்குது, வேறு ஸ்டேட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி எவ்வளோ நேரம் அந்த ஸ்டேட்டில் இருக்குதோ அந்த டைமை டினோட் பண்ணுறது ஹெச்ஐ. இந்த ஹெச்ஐயை நல்லா எழுதணுன்னா எப்படி எழுதணும்னா ஒரு சிடிஎஃப் ஆஃப் ஹெச்ஐ. இப்போ சப்போஸ் நான் இப்படி எழுதுறேன்னா சிடிஎஃப் ஆஃப் ஹெச்ஐ அட் டைம் டி அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த கண்டிஷனல் சிடிஎஃப் ஆஃப் ஹெச்ஐ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டி given x of 0 is equal to I or t greater than or equal to 0.
ஏன்னா நம்ம படிக்கிறது எல்லாமே டைம் ஹோமோஜினஸ் கண்டினியூஸ் டைம் மார்க்கோவ் செயின் தான். அதனால் நான் என்ன பண்ணலான்னா டைம் 0ல் ith ஸ்டேட்டில் இருக்குது, இன்னும் ith ஸ்டேட்டில் தான் இருக்குது. இப்போ t வரைக்கும் <t வரைக்கும் அந்த ith ஸ்டேட்டில் இருக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி என்ன, அந்த சிடிஎஃப் வந்து f சஃபிக்ஸ் hi of tன்னு வச்சுக்கிறேன். இதை நீங்கள் இன்னும் நல்லா அப்சர்வ் பண்ணிங்கன்னா இது என்ன கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணுன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் hi greater than s plus t given x of 0 is equal to I. இந்த ப்ராபபிலிட்டியை கண்டுபிடிச்சிங்கன்னா அதுக்கு மேலே இது எழுதிக்கிறேன். ஃபார் s, t greater than or equal to 0. அதாவது 2 வேரியபிள் எடுத்துக்கிறீங்க, ஒரு s ஒரு tங்கிற வேரியபிள் எடுத்துக்கிறீங்க. 2 வேரியபிளில் காம்ப்ளிமெண்ட் சிடிஎஃப் ப்ராபபிலிட்டி ஆஃப் hi greater than s plus t கண்டிஷனலில் பண்ணிங்கன்னா இது எதில் போய் முடியும்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் hi greater than t given x of s is equal to I multiply hi greater than s given x of 0 is equal to I. இந்த கண்டிஷனல் ப்ராபபிலிட்டியை கொஞ்சம் விரிவாக எழுதுனீங்கன்னா டைம் 0ல் ஐயில் இருக்குது, அதே ஐயில் எஸ்ஸுக்கு மேலும் இருக்குது, அதுக்கப்புறம் எஸ்ஸில் வந்து டைம் எஸ்ஸில் ஐயில் இருக்குது, அப்புறம் டீக்கு அப்புறமாவும் அங்கே தான் இருக்குது. சாரி, இதில் எஸ் ப்ளஸ் டீன்னு எழுதணும்னு நினைக்கிறேன். அப்போ நான் தான் அதை கேன்சல் பண்ணி, சாரி, ஒரு சின்ன கரெக்ஷன். இன்னொரு வாட்டி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கண்டிஷனல் காம்ப்ளிமெண்ட் சிடிஎஃப் ஆஃப் hi s plus t, இது வந்து நான் எப்படி பிரேக் பண்ணுறேன்னா s plus t greater than சிம்பிள் given x of 0 is equal to I. அதாவது ஒரு சின்ன படம் கூட போடலாம். இங்கே 0, இங்கே வந்து s, இந்த டூரேஷன் வந்து s, இந்த டூரேஷன் வந்து t, இது வந்து s plus t. ஸோ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து இந்த சிஸ்டம் வந்து ஐயிலேயே மோர் தென் எஸ் ப்ளஸ் டி டைம் இருக்குதுக்கு கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி, கண்டிஷனல் சிடிஎஃப், காம்ப்ளிமெண்ட் சிடிஎஃப், தட் இஸ் சேம் அஸ் இந்த டேர்மை பார்த்திங்கன்னா எஸ்ஸுக்கு மேலேயும் 0ல் ஸ்டார்ட் பண்ணி இருக்குது, அதுக்கப்புறம் எஸ்லேயும் இருக்குது, எஸ் ப்ளஸ் டிக்கு மேலேயும் இருக்குது. இப்போது இதை நான் எழுதுனா லெஃப்ட் ஹேண்ட் சைடை எப்படி எழுதலான்னா f suffix hi complement CDF probability notation at the time s plus t. ரைட் ஹேண்ட் சைடை நான் எப்படி எழுதலான்னா இந்த முதல்து எஸ்லேயும் ஐயில் தான் இருக்கு, எஸ் ப்ளஸ் டிக்கு அப்புறமாவும் இருக்குது. டைம் ஹோமோஜினஸுங்கிறதுனால அந்த எஸ் வரைக்கும் நடந்ததை அப்படியே மறந்துடலாம். அப்படின்னா நான் என்ன பண்ணலான்னா எஸ் டு எஸ் ப்ளஸ் டியை டைம் ஹோமோஜினஸ் கான்செப்ட் படி 0 to t மாற்றிக்கலாம். அப்படின்னா இது எப்படி ஆகிடும்னா காம்ப்ளிமெண்ட் சிடிஎஃப் ஆஃப் டி. அடுத்தால இருக்கிறது வந்து 0 to s காம்ப்ளிமெண்ட் சிடிஎஃப். அதனால் இது வந்து FHI ஆஃப் காம்ப்ளிமெண்ட் ஆஃப் எஸ். சரியா? இப்போது நம்மளுக்கு அந்த ரேண்டம் வேரியபிளுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் தெரியாது, அதனுடைய காம்ப்ளிமெண்ட் சிடிஎஃப் வந்து இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது ஃபார் ஆல் எஸ் டி greater than or equal to 0. அப்படின்னா எந்த மாதிரி ஃபங்க்ஷன் இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு பார்க்கணும். எந்த மாதிரி ஈக்குவேஷன் ஒரு 0 to infinity ரேஞ்சுக்குள்ளே எஸ்ஸும் டியும் 0 to infinity தான். ஸோ 0 to infinity ரேஞ்சுக்குள்ளே இந்த ஃபங்க்ஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஆப்வியஸாக இது காம்ப்ளிமெண்ட் சிடிஎஃப்ங்கிறதுனால அந்த வேல்யூ லெஸ் தென் 0 to 1க்குள்ளே இருக்கணும். 0 to 1க்குள்ளே வேல்யூ வர்ற மாதிரி எஸ்ஸும் டியும் 0 to infinity ரேஞ்சுக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு
ஃபங்க்ஷன் இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதை கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சிங்கன்னா அந்த ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னா ஃபார் சம் t exponential of minus lambda I times t. ஏன் ஐன்னு எழுதுறேன்னா அந்த ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு லேம்டா உங்களுக்கு கிடைக்கும் டைம்ஸ் t ஃபார் t greater than 0. for some lambda I greater than 0. lambda I greater than 0 இருக்கணும். that is specific to the state. ஆனால் ஃபங்க்ஷன் வந்து e பவர் மைனஸ் அந்த பேராமீட்டர் டைம்ஸ் டிஆர். அப்படி இருக்கிற காம்ப்ளிமெண்ட் ஃபங்க்ஷன் இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும் பிட்வீன் 0 to infinity ஆஃப் s and t. வேல்யூ வந்து 0 to 1. ஒரு ரேண்டம் வேரியபிளோட காம்ப்ளிமெண்ட் சிடிஎஃப் இப்படி இருந்துச்சுன்னா உங்களால் உடனே அதனுடைய சிடிஎஃப் என்னன்னு சொல்ல தெரியும். இதிலிருந்து நீங்கள் என்ன கன்க்ளூட் பண்ணலான்னா hi follows exponential distribution with the parameter lambda I for I belonging to capital S. திருப்பி முதல்ல சொல்கிறேன், நம்ம எந்த ஸ்டேட்டுக்கும் உள்ள சோஜார்ன் டைம் கண்டுபிடிக்கலை. எந்த ஸ்டேட்டில் சிஸ்டம் இருந்துட்டு வேறு எங்கேயாவது போகுதோ அந்த ஸ்டேட்டில் எவ்வளோ நேரம் இருக்குதோ அதுக்கு பேர் சோஜார்ன் டைமு. அந்த சோஜார்ன் டைம் ஆல்வேஸ் எப்போவும் எக்ஸ்பொனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் தான் இருக்கும். அந்த பேராமீட்டர் வந்து ஸ்பெசிஃபிக் டு தட் ஸ்டேட். அதனால் லேம்டா ஐன்னு டினோட் பண்ணுறோம். ஸோ இதுதான் ஒரு டைம் ஹோமோஜினஸ் சிடிஎம்சியோட சோஜார்ன் டைம் பிஃபோர் மூவிங் இன்டு எனி அதர் ஸ்டேட். distribution always exponential distribution. இதான் இந்த கான்செப்ட். இப்போ இந்த கான்செப்டை வச்சுட்டு நம்ம ஒரு சில எடுத்துக்காட்டு பார்க்க போகிறோம். எடுத்துக்காட்டு எக்ஸாம்பிள் 1. ரொம்ப ஈஸியான எடுத்துக்காட்டு தான். என்னென்னா ஒரு சிஸ்டம் இருக்குது. அந்த சிஸ்டம் வந்து அதில் ஒரே ஒரு காம்பனண்ட் தான் இருக்குது. சிஸ்டம் வித் ஒன் காம்பனண்ட். நீங்கள் எப்படி நினச்சிக்கலான்னா ஒரு வீட்டில் ஹாலில் ஒரே ஒரு ஃபேன் இருக்கிற ஹால், அதை சிஸ்டமாக நினச்சிக்கலாம். இல்லைன்னா உங்கள் ஆஃபீஸில் ஒரு ஏசி மிஷின் இருக்குது, விண்டோ ஏசியோ ஸ்ப்ளிட் ஏசியோ, அதை கூட நினச்சிக்கலாம். அது மாதிரி எதனாலும் உங்கள் மனசில் என்ன தோடுதோ ஒரு காம்பனண்ட் இருக்கிற மாதிரி ஒரு அப்ஸ்ட்ராக்டாக ஒரு சிஸ்டத்தை யோசிச்சுக்கலாம். ஆனால் நீங்கள் யோசிக்கிற காம்பனண்ட் எல்லாமே உங்கள் மனசில் வந்து ஒர்க் ஆகணும் கொஞ்ச நேரம். சப்போஸ் அது ஃபெயில் ஆகலாம். ஃபெயில் ஆன உடனே ரிப்பேர் ஸ்டார்ட் ஆகும். ரிப்பேர் ஆனதுக்கப்புறம் சரி பண்ணதுக்கப்புறம் திருப்பி ஒர்க் ஆகலாம். அந்த மாதிரி உங்கள் மனசில் வச்சுக்கோங்க. இப்போது ஒரு ஃபேன் இருக்குதுன்னா ஃபேன் ஒர்க் ஆகிட்டு இருக்குது, ஏதோ ஒரு ரிப்பேர் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த ஃபேனை ரிப்பேர் பண்ணுறீங்க. ஃபெயில் ஆகிடுச்சுன்னா ரிப்பேர் பண்ணுறீங்க. ரிப்பேர் பண்ணுற டைமில் வந்து அந்த சிஸ்டம் டவுனுன்னு நினச்சிக்கோங்க. ஸோ சிஸ்டம் வந்து அப்பாக இருக்கலாம் இல்லைன்னா டவுனாக இருக்கலாம். இது அப்ஸ்ட்ராக்ஷனில் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஸ்டொகாஸ்டிக் ப்ராசஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். எக்ஸ் ஆஃப் டி greater or equal to 0. இந்த எக்ஸ் ஆஃப் டி வந்து என்ன டினோட்ஸ் பண்ணுதுன்னா த ஸ்டேட் ஆஃப் த சிஸ்டம். ஸ்டேட் ஆஃப் த சிஸ்டம் அட் டைம் டி. அந்த நேரத்தில் சிஸ்டம் எந்த ஸ்டேட்டில் இருக்குது? அப் ஸ்டேட்டில் இருக்கலாம் இல்லைன்னா டவுன் ஸ்டேட்டில் இருக்கலாம். அப் ஸ்டேட்டில் இருக்கிறத வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா டினோட்டட் பை 1ன்னு வச்சுக்கிறீங்க. டவுன் ஸ்டேட்டில் இருக்கிற லேபிள் வந்து 0ன்னு வச்சுக்கிறீங்க. ஒரு அப்ஸ்ட்ராக்ஷனில் ஒரு சிஸ்டம் மைண்டில் வச்சுக்கிறீங்க. அது ஒரே ஒரு காம்பனண்ட் தான் இருக்குது. அது ஒர்க் ஆகலாம், ஒர்க் ஆகாமல் போகலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஃபெயில் ஆகலாம். ஃபெயில் ஆனதுக்கப்புறம் ரிப்பேர் பண்ணலாம். ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு வரலாம். அதனால் அந்த ஸ்டேட்டுக்கு பேர் வந்து அப் ஸ்டேட் ஆர் டவுன் ஸ்டேட்டு. இந்த ரேண்டம் வேரியபிள் வந்து எப்படி நம்ம டிஃபைன் பண்ணுறோன்னா ஸ்டேட் ஆஃப் த சிஸ்டம் அட் டைம் டி. இந்த ரேண்டம் வேரியபிளை நீங்கள் கண்டினியூஸ் டைமில் பார்க்குறீங்க, t greater or equal to 0. அதனால் பேராமீட்டர் ஸ்பேஸ் வந்து கண்டினியூஸ், ஸ்டேட் ஸ்பேஸ் வந்து பாசிபிள் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் ஆஃப் டி. நான் என்ன சொல்லியிருக்கேன், எக்ஸ் ஆஃப் டி வந்து ஸ்டேட் ஆஃப் த சிஸ்டம்.
அது அப்பாக இருக்கலாம் டவுனாக இருக்கலாம். அப்புக்கு பேர் வந்து நான் 1ன்னு வச்சுக்கிறேன், டவுனுக்கு பேர் 0ன்னு வச்சுக்கிறேன். அப்போனா இங்கே ஸ்டேட் ஸ்பேஸ் வந்து 0 1. parameter space வந்து set of all t given that t is lies between 0 to infinity. உங்களுக்கு அந்த டெஃபினிஷனோட உங்களுக்கு நான் அப்படியே மேட்ச் பண்ணுறேன். discrete state, continuous parameter, stochastic process. இப்போது நம்ம சொன்ன கண்டிஷன் எல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சின்னா அது கண்டினியூஸ் டைம் மார்க்கோ செயினாக இருக்கும். இப்போ நம்ம அதுக்காக என்ன பண்ண போகிறோம்னா அடிஷ்னலாக ஒரு சில அசம்ஷன் வைக்க போகிறோம். அந்த அசம்ஷன் வச்சதுக்கு அப்புறமா இந்த ஸ்டொகாஸ்டிக் ப்ராசஸ், இந்த discrete state, continuous parameter stochastic process, continuous time Markov chain கன்க்ளூட் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன அசம்ஷன்? assume that first assumption நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அப்படியே உங்கள் மைண்டில் தோணும். ஃபெயிலியர் ஆகலாம், அந்த காம்பனண்ட் வந்து ஃபெயில் ஆகலாம். அது எப்போ ஃபெயில் ஆக போகுதுன்னு உங்களுக்கு தெரியாது. ஒரு ரேண்டம் வேரியபிள் அப்படின்னா அந்த ஃபெயிலியர் டைமுக்கு ஒரு ரேண்டம் வேரியபிளுக்கு, அந்த ரேண்டம் வேரியபிளுக்கு ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் அசைன் பண்ணலாம். ஸோ ஃபெயிலியர் டைம் அதனுடைய டிஸ்ட்ரிபியூஷன் வந்து இப்போ தான் நம்ம கொஞ்சம் முன்னாடி படித்தோம். கண்டினியூஸ் டைம் மார்க்கோ செயினில் சிஸ்டம் வந்து ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு மூவ் ஆகிறதுக்கு முன்னாடி எவ்வளோ டைம் இருக்குதோ அந்த டைம் வந்து ரேண்டம் வேரியபிள், அது வந்து எக்ஸ்பொனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன். அதனால் நான் என்ன பண்ணுற போகிறேன்னா இந்த ஃபெயிலியர் டைமை எக்ஸ்பொனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் வித் ஒரு பேராமீட்டர் லாம்டான்னு வச்சுக்கிறேன். இது நொட்டேஷன், எக்ஸ்பொனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் வித் பேராமீட்டர் லாம்டா. இதே மாதிரி ரெண்டாவது அசம்ஷன் நான் என்ன சொன்னேன், சிஸ்டம் வந்து ஒரே ஒரு காம்பனண்ட்டு ஃபெயில் ஆகலாம். ஃபெயில் ஆன உடனே அது ரிப்பேர் ஆரம்பிச்சிடும். ரிப்பேர் பண்ணி முடித்த உடனே திருப்பி அது ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு வந்துடும். திருப்பி கொஞ்சம் நேரம் கழித்து ஃபெயில் ஆகும். இப்படி மாறி மாறி நடந்துகிட்ருக்கும். ஸோ அதனால் இப்போ வந்து ரிப்பேர் பண்ணுறதையும் எவ்வளோ டைம், எவ்வளோ நேரம் எடுத்துப்பாங்க ரிப்பேர், அதுவும் ஒரு ரேண்டம் வேரியபிள். அந்த ரிப்பேர் டைமையும் நான் என்ன பண்ண போகிறேன்னா எக்ஸ்பொனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் வித் த பேராமீட்டர் மியூன்னு சொல்லி ஒரு அசம்ஷன் பண்ணிக்கிறேன். இந்த ரெண்டே அசம்ஷன் தான். இதை வந்து நீங்கள் மைண்ட் லெவலில் பார்க்குறத வந்து ஒரு சாம்பிள் பாத் கூட போட்டு பார்க்கலாம். சாம்பிள் பாத் ஏற்கனவே நான் உங்களுக்கு டிஸ்க்ரீட் டைம் மார்க்கோ செயினில் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டேன். அதே தான் இங்கேயும். என்ன டிஃப்ரென்ஸ்னால் இங்கே கண்டினியூஸ் டைமில் சிஸ்டம் வந்து வேறு வேறு ஸ்டேட்டுக்கு போயிட்டு வரும். அங்கே வந்து டிஸ்க்ரீட் டைமு, இது வந்து கண்டினியூஸ் டைம். அதனால் இது டி, இது எக்ஸ் ஆஃப் டி. சப்போஸ் டைம் 0ல் சிஸ்டம் வந்து ஸ்டேட் 1ல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒர்க் ஆகிட்டு இருக்குது, அப்பில் இருக்குது. கொஞ்சம் நேரம் கழித்து ஃபெயில் ஆகிடுச்சு அப்படின்னா சிஸ்டம் வந்து 0க்கு போய்டும். இது வந்து 0 ஸ்டேட். இந்த டைமில் வந்து ஃபெயில் ஆகிடுச்சு, அது வரைக்கும் 1ல் தான் இருந்துச்சு. ரிப்பேர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ரிப்பேர் முடிஞ்ச உடனே திருப்பி ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. ஒர்க் ஆகிட்டே இருக்குது இவ்வளோ டைமு, திருப்பி ரிப்பேர் ஆகிடுச்சு. திருப்பி ரிப்பேர் முடிஞ்சு ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. இதுதான் சாம்பிள் பாத். சாம்பிள் பாத்துனா ஒரு பாசிபிலிட்டி, ஒரு ட்ரெஜெக்டரி, ஒரு ரியலைசேஷன். அந்த மாதிரி நீங்கள் நிறைய சாம்பிள் பாத் போட்டுகிட்டே இருக்கலாம். இப்போ என்ன ஆகுதுன்னா சிஸ்டம் வந்து 0ல் இருக்குது, அல்லனா 1ல் இருக்குது. டைம் 0ல் 1ல் இருந்திருக்கு, கொஞ்சம் நேரம் இருக்குது, அப்புறம் ஃபெயில் ஆகிடுச்சு. ஃபெயில் ஆனதுக்கப்புறம் உடனே ரிப்பேர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ரிப்பேர் முடிஞ்ச உடனே அது ஒர்க்கிங் ஸ்டேட்டுக்கு வந்துருச்சு, அப் ஸ்டேட்டுக்கு வந்துருச்சு. அப்புறம் போயிட்டுருக்கு டவுன் ஸ்டேட். ஸோ அப் ஸ்டேட்டுக்கும் டவுன் ஸ்டேட்டுக்கும் மாறி 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 போய்ட்டுருக்கு. இதுக்கு பேர் வந்து 2 ஸ்டேட் மாடல். இந்த மாடலுக்கு வந்து நான் என்ன அசம் பண்ணியிருக்கேன்னா ஃபெயிலியர் டைம் எக்ஸ்பொனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன், ரிப்பேர் டைம் எக்ஸ்பொனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன். ஃபெயிலியர் டைம் ஆகும்போது ரிப்பேருக்கு வேலையே கிடையாது. ரிப்பேர் நடந்துக்கிட்டு இருக்கும்போது ஃபெயிலியருக்கு வேலையே கிடையாது. ஏதாவது ஒன்று தான் அட் அ டைம் நடந்துகிட்ருக்கும். அட் அ டைமு ஏதாவது ஒன்று தான் நடந்துகிட்ருக்கும். நிறைய எக்ஸ்பொனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன், இன்னும் நிறைய காம்ப்ளிகேட்டட் மாடல்லாம் வரப்போகுது. அப்போல்லாம் சேம் டைம்லேயே நிறையா திங்ஸ் ஹேப்பனிங் நடந்துகிட்டே இருக்கும். அப்போ வந்து ஒவ்வொரு ரேண்டம் வேரியபிளும் எக்ஸ்பொனென்ஷியலாக இருக்கும், இண்டிபெண்ட் எல்லாம் எடுக்கணும். இங்கே அதெல்லாம் தேவையில்லை, ஏதாவது ஒன்று தான் அட் அ டைம் நடக்குது. அதனால் இந்த அசம்ஷனோட போதும். இப்போது இந்த அசம்ஷன்னால் இந்த சிஸ்டத்துக்கு நீங்கள்
ஒரு ஸ்டேட் ட்ரான்சிஷன் டயக்ராம். இப்போ நான் சாம்பிள் பார்த்து போட்ட மாதிரி ஸ்டேட் ட்ரான்சிஷன் டயக்ராமும் போடலாம். ஸ்டேட் ட்ரான்சிஷன் இதுவும் நம்ம ஏற்கனவே படிச்சிட்டோம். ஸ்டேட் ட்ரான்சிஷன் டயக்ராம் டிடிஎம்சிக்கு படித்தோம். இங்கேயும் அதே தான். என்ன பண்ணணும், ஸ்டேட்ஸ் எல்லாத்தையும் ஒரு நோடாக முதல்ல கன்சிடர் பண்ணணும். அப்புறம் ஆர்க் போடணும். எங்கேருந்து எங்கே போகுமோ அங்கே ஆர்க் போட்டு டிஸ்க்ரீட் டைம் மார்க்கோ செயினில் வந்து அந்த ப்ராபபிலிட்டியை போடுவோம். ஒன் ஸ்டெப் ட்ரான்சிஷன் ப்ராபபிலிட்டியை போடுவோம். இங்கே வந்து அந்த ஆர்க் போட்டு எந்த ரேட்டில் அந்த எந்த பேராமீட்டரில் இந்த லாம்டா ஐ நம்ம இப்போ படித்தோம்ல, லாம்டா ஐ பேராமீட்டரில் அங்கே இருக்கும், அதுக்கப்புறம் அங்கே வெளில போயிடுங்கிறோம்ல, அந்த மாதிரி அந்த வேல்யூஸை அதில் எழுதணும். இப்போ நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். டைம் 0ல் வந்து சிஸ்டம் 1ல் இருக்குது. ஒரு ரேண்டம் அமௌண்ட் ஆஃப் டைமில் இருந்துட்டு ஃபெயில் ஆகிடுச்சுன்னா அது டவுன் ஸ்டேட்டுக்கு போயிடுது. ஸோ இது வந்து டவுன் ஸ்டேட்டு, இது வந்து அப் ஸ்டேட். ஸோ டைம் 0ல் அப் ஸ்டேட்டில் இருக்குது, ஃபெயில் ஆன உடனே டவுன் ஸ்டேட்டுக்கு போகுது. அப்படின்னா எவ்வளோ நேரம் அங்கே இருந்ததோ அது வந்து எக்ஸ்பொனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் வித் பேராமீட்டர் லாம்டா. அப்போ இந்த ரேட்டு இல்லை பேராமீட்டர் வந்து லாம்டா. ஒன்ஸ் சிஸ்டம் ஸ்டேட் 0க்கு வந்துருச்சுன்னா என்ன அர்த்தம்னா சிஸ்டம் ரிப்பேர் ஆகிடுச்சு. இப்போ வந்து ரிப்பேர் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ரிப்பேர் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா இந்த ரிப்பேர் டைம் வந்து எக்ஸ்பொனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் வித் பேராமீட்டர் மியூ. ஸோ அந்த டைம் முடிஞ்சதுன்னா சிஸ்டம் வந்து திருப்பி அப்புக்கு வந்துடும். அப்போது இந்த ஆர்க் வந்து மியூ. எப்படி நான் ஆர்க் போடுறேன், எப்படி வேல்யூ கொடுக்குறேங்கிறத பாருங்கள். அப் ஸ்டேட்லேருந்து டவுன் ஸ்டேட் வர்றது வந்து ஃபெயில் ஆகிடுச்சுன்னா சிஸ்டம் டவுனுக்கு போயிடும். அப்போ அந்த பேராமீட்டர் வந்து லாம்டா. சிஸ்டம் டவுனாக இருக்குது, எவ்வளோ நேரம் சோஜான் டைம் அங்கே இருக்குதோ அந்த ரிப்பேர் முடிகிற வரைக்கும் அங்கே இருக்கும். ரிப்பேர் முடிஞ்சதுன்னா அப் ஸ்டேட்டுக்கு போயிடும். அப்படின்னா இந்த சோஜான் டைம் இந்த ஸ்டேட் டவுன் வந்து எக்ஸ்பொனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் வித் பேராமீட்டர் மியூ. இப்போ எப்படி நான் சாம்பிள் பார்த்து போட்டனோ அதே மாதிரி இந்த சிஸ்டமும் டவுன் ஸ்டேட்டுக்கும் அப் ஸ்டேட்டுக்கும் மாறி 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 போயிட்டே இருக்கும். ஒன்று இங்கே இருக்கும், அல்லனா அங்கே இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்டேட் ட்ரான்சிஷன் டயக்ராம் வந்து எங்கே ஆரம்பிச்சுங்கிறத சொல்லாது, எப்படி மூமெண்ட் நடக்குதோ அதை காமிக்கும். ஒரு ரேண்டம் அமௌண்ட் ஆஃப் டைம் அப் ஸ்டேட்டில் இருந்துச்சுன்னா அது வந்து எக்ஸ்பொனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் வித் பேராமீட்டர் லாம்டா. அது முடிஞ்சதுன்னா டவுன் ஸ்டேட்டு போயிடும். அங்கே இருக்கிற சோஜான் டைமு இல்லைனா ரேண்டம் அமௌண்ட் ஆஃப் டைமு அங்கே இருக்கிறது வந்து எக்ஸ்பொனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் வித் பேராமீட்டர் மியூ. அது முடிஞ்சதுன்னா 1க்கு போயிடும். 1லேருந்து 0க்கு வரும், 0லேருந்து 1க்கு போகும். ஸோ இது மாறி மாறி போய்ட்டு இதுக்கு பேர் தான் 2 ஸ்டேட் கண்டினியூஸ் டைம் மார்க்கோச்சி. இப்போ இதில் பார்த்திங்கன்னா அந்த டெஃபினிஷனில் சொன்ன கண்டிஷனல் சிடிஎஃப்பை அந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஏன்னா இது எக்ஸ்பொனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் நம்ம அஸ்யூம் பண்ணதுனால எக்ஸ்பொனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு மெமரி லெஸ் ப்ராப்பர்ட்டி இருக்குது. அதனால் இது வந்து அந்த கண்டிஷனல் சிடிஎஃப்பை சாட்டிஸ்ஃபை பண்ணும். அதுவும் இல்லாமல் இது வந்து அந்த டைம் ஹோமோஜினஸ் ப்ராப்பர்ட்டியும் சாட்டிஸ்ஃபை பண்ணும். இந்த எக்ஸாம்பிள் வந்து டைம் ஹோமோஜினஸ் கண்டினியூஸ் டைம் மார்க்கோ செயின். ஏன்னா அந்த ஈக்குவேஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணும், டைம் ஹோமோஜினஸ் ப்ராப்பர்ட்டியும் சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுனால இதை வந்து டைம் ஹோமோஜினஸ் கண்டினியூஸ் டைம் மார்க்கோ செயின்னு கன்க்ளூட் பண்ணலாம். x of t greater than or equal to 0 with state space capital S is a CTMC. Default time homogeneous continuous time மார்க்கோ செயின். ஏன் இது வந்ததுன்னா இந்த ரெண்டு அசம்ஷன்னால் இது வந்து டைம் ஹோமோஜினஸ் கண்டினியூஸ் டைம் மார்க்கோ செயின். இந்த சாம்பிள் பார்த்த டயக்ராமில் நான் என்ன பண்ணிட்டேன்னா டைம் 0ல் ஸ்டேட் 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி நான் டயக்ராம் போட்டிருக்கிறேன். அது 0லேருந்து கூட ஸ்டார்ட் ஆகலாம். அது எங்கே ஸ்டார்ட் பண்ணாலும் அது ஒன்றும் இல்லை. நான் டயக்ராமில் வந்து ஒரு சாம்பிள் பார்த்துங்கிறதுனால அந்த டயக்ராம் போட்டிருக்கிறேன். ஸோ இந்த எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு சாம்பிள் பார்த்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டேன், ஸ்டேட் ட்ரான்சிஷன் டயக்ராமே இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டேன். இந்த ஸ்டேட் ட்ரான்சிஷன் டயக்ராமும் இந்த சாம்பிள் பார்த்தோம். எக்ஸப்ட் அந்த டைமை தவிர டிடிஎம்சிக்கு என்ன பண்ணமோ அதே தாங்க.
இப்போ நம்ம இந்த எக்ஸாம்பிளை முடிச்சிட்டோம். அடுத்த எக்ஸாம்பிளில் 2 ஸ்டேட்டுக்கு பதில் 3 ஸ்டேட்டு போகிறோம். எக்ஸாம்பிள் 2 3 ஸ்டேட் மாடல், 3 ஸ்டேட் CTMC. இதுக்கு வந்து நான் உங்களுக்கு நிறைய எக்ஸாம்பிள் எல்லாம் கிளியராக கொடுக்க போகிறதில்ல. டைரெக்டாக உங்களுக்கு ஒரு ஸ்டொகாஸ்டிக் ப்ராசஸ் வித் ஸ்டேட் ஸ்பேஸு ஸ்டேட் ட்ரான்சிஷன் டயக்ராம் வழியாக உங்களுக்கு சொல்கிறேன். எப்படின்னா ஒரு ஸ்டொகாஸ்டிக் ப்ராசஸ் எடுத்துக்கிறோம் வித் ஸ்டேட் ஸ்பேஸ் வந்து 0, 1, 2 3 ஸ்டேட்ஸ். அதனுடைய ஸ்டேட் ட்ரான்சிஷன் டயக்ராம் டைரெக்டாக உங்களுக்கு போட்டுறேன். எப்படின்னா எவ்வளோ நேரம் இந்த சிஸ்டம் ஸ்டேட் 0ல் 1க்கு போகிறதுக்கு முன்னாடி இருக்குதோ அந்த ரேட் வந்து லாம்டா 0, 1. ரேட்டு இல்லைன்னா பேராமீட்டர் எல்லாம் ஒன்று தான். எவ்வளோ நேரம் சிஸ்டம் வந்து ஸ்டேட் 0லேருந்து 1க்கு போகிறதுக்கு முன்னாடி 0ல் எவ்வளோ நேரம் இருக்குதோ அந்த டைம் வந்து எக்ஸ்பொனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் வித் த பேராமீட்டர் லாம்டா 0, 1. அதாவது 0 to 1. 0லேருந்து 1க்கு போகிறதுக்கு முன்னாடி 0ல் ஸ்டேட் 0ல் இருக்கிற சோஜான் டைம் வந்து எக்ஸ்பொனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் வித் பேராமீட்டர் லாம்டா 0, 1. ஏன் முதல்ல வந்து லாம்டா ஐன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தேன், இப்போ வந்து லாம்டா ஐஜேன்னு ஏன் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன்னா ஐலேருந்து ஜேத்து போகிறது அந்த மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். அதே மாதிரி இது வந்து லாம்டா 0, 2. 0லேருந்து 2க்கு போகிறதுக்கு முன்னாடி எவ்வளோ நேரம் 0ல் இருக்குதோ அது வந்து எக்ஸ்பொனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் வித் த பேராமீட்டர் லாம்டா 0, 2. இப்போ உங்களுக்கு இமீடியட்டாக ஒரு கொஸ்டின் தோணும், அப்போ ஆக்சுவலாக எவ்வளோ நேரம் 0ல் இருக்கும் எங்கேயும் போகிறதுக்கு முன்னாடி, எந்த ஸ்டேட்டுக்கும் போகிறதுக்கு முன்னாடி எவ்வளோ நேரம் ஸ்டேட் 0ல் இருக்கும்? அப்படி பார்த்திங்கன்னா மினிமம் ஆஃப் 0லேருந்து 1க்கு போகிறதுக்கும் 0லேருந்து 2க்கு போகிறதுக்கும் இல்லை மினிமம். அதனால் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அசம்ஷன் ஒன்று எடுத்துக்க போகிறேன். என்ன அசம்ஷன் தட்னா assume that all distributions are independent. இந்த அசம்ஷன் வந்து ஒரு கண்டினியூஸ் டைம் மார்க்கோவ் செயின் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும். அப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணால் தான் அதுக்கு டைம் ஹோமோஜினஸ் CTMCயாக இருக்க முடியும். அதனால் நான் இந்த அசம்ஷனை எடுத்துக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா 0லேருந்து 1க்கு போகிறதும் 0லேருந்து 2க்கு போகிறதும் 2 ரேண்டம் வேரியபிளும் இண்டிபெண்ட். ரெண்டுமே எக்ஸ்பொனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன், அது தவிர ரெண்டுமே இண்டிபெண்ட். அதனால் நீங்கள் இமீடியட்டாக சொல்லிடலாம் எவ்வளோ நேரம் சிஸ்டம் ஸ்டேட் 0ல் எங்கேயும் மூவ் பண்ணாமல் இருக்கிற அந்த டைம் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா மினிமம் ஆஃப் எக்ஸ்பொனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வித் த பேராமீட்டர் லாம்டா 0, 1 வித் த பேராமீட்டர் லாம்டா 0, 2. நீங்கள் முன்னாடி உள்ள ப்ராபபிலிட்டி தியரி கான்செப்ட் எல்லாம் ஞாபகப்படுத்தி பார்த்தீங்கன்னா தெரியும். 2 ரேண்டம் வேரியபிள் இண்டிபெண்ட்டாக இருந்து 2 ரேண்டம் வேரியபிளும் எக்ஸ்பொனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷனாக இருந்து அதுக்கு மினிமம் கண்டுபிடிச்சிங்கன்னா அதுவும் எக்ஸ்பொனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் தான். அதனுடைய பேராமீட்டர் வந்து எந்த 2 ரேண்டம் வேரியபிள் பார்க்குறீங்களோ அதனுடைய பேராமீட்டர் ஆட் பண்ணணும். அப்படின்னா என்ன ஆகிடும்னா இது வந்து இங்கே H0 நான் முன்னாடியே அந்த நோட்டேஷன் யூஸ் பண்ணியிருக்கேன், HIன்னு யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து எக்ஸ்பொனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் வித் பேராமீட்டர் லாம்டா 0, 1 ப்ளஸ் லாம்டா 0. இதுதான் நம்ம முதல்ல கான்செப்டாக படித்தோம். Sojourn time in the state I before moving to the any other state. 0ல் எவ்வளோ நேரம் இருக்குது அந்த ரேண்டம் வேரியபிளோட டிஸ்ட்ரிபியூஷன் வந்து எக்ஸ்பொனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் வித் த பேராமீட்டர் லாம்டா 0, 1 ப்ளஸ் லாம்டா 0, 2. ஒரு எக்ஸாம்பிள் தான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். ஸோ இது வந்து லாம்டா 1, 0, இது வந்து லாம்டா 1, 2. இந்த லாம்டா 1, 2 லாம்டா 1, 0 இது எல்லாமே எக்ஸ்பொனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஒரு பேராமீட்டர். இப்போது H1 எப்படின்னு கண்டுபிடிச்சிங்கன்னா
இது வேறு 0க்கும் போகுது 2க்கும் போகுது. அதனால் இது வந்து எக்ஸ்பொனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் வித் த பேராமீட்டர் lambda 1 0 ப்ளஸ் lambda 1 2. இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன மாறுதலுக்காக இப்போ H2ஓட டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா இதிலேருந்து வெறும் ஒரே ஒரு அவுட் கோயிங் ஆர்க் தான் இருக்குது. அதனால் இது வந்து எக்ஸ்பொனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் வித் த பேராமீட்டர் lambda 2 0. இப்போ இந்த மாடல்லையும் சிஸ்டம் வந்து ஏதாவது ஒரு ஸ்டேட்டில் அட் டைம் டீயில் இருக்கும். இந்த ஆர்க்கை பொறுத்து வேறு இடத்துக்கு போயிட்டு வரும். ஆனால் எப்போவும் இந்த ஏதாவது ஒரு 3 ஸ்டேட்டில் தான் இருந்துக்கிட்டே இருக்கும். இது எல்லாமே எக்ஸ்பொனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன். சோஜார்ன் டைம் எல்லாமே எக்ஸ்பொனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் வித் சம் பேராமீட்டராக இருக்குது. அதுவும் இல்லாமல் எல்லாமே இண்டிபெண்ட்டாக இருக்குது. அதனால் இதுவும் அந்த டெஃபினிஷனை கொடுத்தோம்ல கண்டிஷனல் CDF, அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும் ஃபார் ஆல் T, ஃபார் ஆல் த ஸ்டேட்ஸ். அப்புறம் டைம் ஹோமோஜினஸ் ப்ராப்பர்ட்டியும் சாட்டிஸ்ஃபை பண்ணும். அதனால் இதையும் யூ கேன் கன்க்ளூட் இஸ் அ CTMC. இது ஏன் CTMCன்னா இந்த கண்டிஷனால தான். இந்த அசம்ஷன் என்னென்ன அசம்ஷன் வச்சோமோ அந்த அசம்ஷன்ஸ் வந்து எக்ஸ்பொனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன், இண்டிபெண்ட்டு. அதனால் இந்த 3 ஸ்டேட் மாடலும் கண்டினியூஸ் டைம் மார்க் செயின். இதில் ஏதாவது ஒன்று நான் எடுத்தேன்னு வச்சுக்கோங்க. இப்போ சப்போஸ் 2வது ஸ்டேட்டில் வந்துட்டு 0க்கு போகிற ஸ்டேட் வந்து எக்ஸ்பொனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் இல்லாமல் வேறு டிஸ்ட்ரிபியூஷனாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. ஈவன் கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் கூட இது வந்து கண்டினியூஸ் டைம் மார்க் செயின் கிடையாது. ஏன்னா ஃபார் ஆல் டைம் அந்த கண்டிஷனல் CDF ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அது பண்ணாது. எப்போல்லாம் எக்ஸ்பொனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் வேறு ஸ்டேட்டுக்கு மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி எக்ஸ்பொனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கோ, எல்லாமே இண்டிபெண்ட்டாக இருக்கோ, அப்போனா தான் அது வந்து ஒரு டைம் ஹோமோஜினஸ் CTMCயாக இருக்க முடியும். ஸோ இதுதான் நீங்கள் இதிலேருந்து புரிஞ்சிக்க வேண்டிய இது 3 ஸ்டேட். இந்த 3 ஸ்டேட்டுக்கு நான் போட்ட மாதிரி நீங்கள் 4 ஸ்டேட்டு 5 ஸ்டேட்டு 6 எத்தனை ஸ்டேட்னாலும் போகலாம், எத்தனை ஃபைனைட் ஸ்டேட்னாலும் போகலாம். இதே லாஜிக்கை வச்சுட்டு அசம்ஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸ்பொனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன்ஸாக இருக்கணும், இண்டிபெண்ட்டாகவும் இருக்கணும். இப்போது 2 ஸ்டேட் பார்த்தோம், 3 ஸ்டேட் பார்த்தோம். இதே மாதிரி எந்த ஃபைனைட் ஸ்டேட்னு நீங்கள் பார்க்கலாம். இனிமேட்டு ஒரு இன்ஃபைனைட் ஸ்டேட் மாடல் ஒன்று போட்டுறேன். அதோட இந்த எக்ஸாம்பிள்ஸை முடிச்சுக்கிறேன். 3வது எக்ஸாம்பிள் 3. இதனுடைய ஸ்டேட் ஸ்பேஸ் வந்து இன்ஃபைனைட் ஸ்டேட்ஸ், கவுண்டபிளி இன்ஃபைனைட். ஸோ இந்த ஸ்டொகாஸ்டிக் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்குன்னா, இது வந்து ஸ்டொகாஸ்டிக் ப்ராசஸ் வித் த ஸ்டேட் ஸ்பேஸ் countably infinite 0 1 2 and so on. அதனால் நான் டைரெக்டாக ஸ்டேட் ட்ரான்சிஷன் டயக்ராமே போடுறேன். இது வந்து ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் ஸ்டேட் ட்ரான்சிஷன் டயக்ராம். இந்த ஸ்டொகாஸ்டிக் ப்ராசஸ்க்கு இந்த ஸ்டேட் ஸ்பேஸ்க்கு நான் நிறைய டயக்ராம் மாற்றி போடலாம். ஒரு ஈஸியான டயக்ராம் போடுறேன். அது வழியாக உங்களுக்கு இது CTMC தான் அப்படிங்கிறத கன்க்ளூட் பண்ணுறேன். ஸ்டேட் 0ல் இருக்கும்போது என்ன பண்ணுதுன்னா, அது வெறும் 1க்கு மட்டும்தான் போக முடியும், வேறு எங்கேயும் போக முடியாது. அந்த ரேட்டு அல்லனா பேராமீட்டர் வந்து lambda நாட். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சோஜார்ன் டைம் இன் ஸ்டேட் 0 எக்ஸ்பொனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் வித் த பேராமீட்டர் lambda நாட். ஸ்டேட் 1க்கு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அது வந்து 2க்கும் போகலாம், ஸ்டேட் 0க்கும் போகலாம். 1லேருந்து 2க்கு போகிற ஸ்டேட் வந்து lambda 1 exponential distribution with the parameter lambda 1. 1லேருந்து 0க்கு போகிறது வந்து mu suffix 1. நான் நோட்டேஷன் இந்த மாதிரி வச்சுக்கிறேன், ஏன்னா எனக்கு பின்னாடி இந்த மாதிரி நோட்டேஷன் தேவைப்படுது. அதனால் இப்போ உங்களுக்கு நான் இப்போ இந்த நோட்டேஷனை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக முதல்ல lambda I ஆரம்பித்தேன், அப்புறம் lambda ij ஆரம்பித்தேன். பட் இப்போ வந்து ஒரு மீன் தான் யூஸ் பண்ணுறேன். அது ஒரு மீனிங் இருக்குது. ஸ்டேட் 0லேருந்து ஆரம்பிச்சதுன்னா lambda நாட், முன்னாடியே போச்சுன்னா lambda, பின்னாடி வந்துச்சுன்னா மியூ. எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுதோ அதான் சஃபிக்ஸ். ஸோ மியூ 1ன்னா 1லேருந்து பின்னணிக்கு போகுது, முன்னாடி போச்சுன்னா lambda 1.
அப்படின்னா இப்போ இதுக்கு உங்களுக்கு என்ன ரேட்டுன்னு சொல்ல தெரியும். ரேட்டு பேராமீட்டர் லாம்டா 2. இந்த பேராமீட்டரும் உங்களுக்கு சொல்ல தெரியும். இப்போது மியூ 2. இந்த பேராமீட்டரும் உங்களுக்கு என்னன்னு சொல்ல முடியும். 3லேருந்து வர்றது, அதனால் இது வந்து மியூ 3. இந்த மாதிரி ஒரு ஆர்டராக போகுது. காம்ப்ளிகேஷனே கிடையாது. காம்ப்ளிகேஷன் கிடையாதுன்னா 0லேருந்து 2க்கு போகாது, 1லேருந்து 3க்கு போகாது, 2லேருந்து 5க்கு போகாது. எல்லாமே ஒரு ஸ்டெப் ஃபார்வேர்டு போகும், அல்லனா ஒரு ஸ்டெப் பேக்வேர்டு போகும். அவ்வளோதான். இது வந்து ஒரு ஸ்பெஷலான கண்டினியூஸ் டைம் மார்க்கோச்சின். இதுக்கு பேரெல்லாம் நம்ம அப்புறம் சொல்லலாம். ஒரு ஸ்டெப் ஃபார்வேர்டு அல்லனா ஒரு ஸ்டெப் பேக்வேர்டு. ஸோ அதனால் H0ங்கிறது எக்ஸ்பொனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் வித் பேராமீட்டர் லாம்டா நாட். இப்போ H1 என்னன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். H1 வந்து Sojourn time in the state 1 before moving into any other state. அப்படின்னா எங்கேயும் போகிறதுக்கு முன்னாடி எவ்வளோ நேரம் ஸ்டேட் 1ல் இருக்கோ அந்த டிஸ்ட்ரிபியூஷன் என்ன. 1லேருந்து 2க்கும் போகலாம், 1லேருந்து 0க்கும் போகலாம். ரெண்டுமே இண்டிபெண்ட். ஸோ இது எக்ஸ்பொனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் வித் பேராமீட்டர் லாம்டா 1, இது வந்து எக்ஸ்பொனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் வித் பேராமீட்டர் மியூ 1. அதனால் இங்கே இருக்கிற டைமு எங்கேயும் மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே இருக்கிற டைம் வந்து எக்ஸ்பொனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் வித் பேராமீட்டர் லாம்டா 1 ப்ளஸ் மியூ 1. இதே மாதிரி H2வும் அதே தான். அதனால தான் நான் என்ன சொல்ல வரேன்னா இது வந்து ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப், இது இன்னும் ஜென்ரலைஸ் பண்ணிக்கலாம். H2 மட்டும் இல்லை, H3, H4 எல்லாமே எக்ஸ்பொனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் வித் த பேராமீட்டர் லாம்டா 3 ப்ளஸ் மியூ 3. Hn Hn ஃபாலோஸ் எக்ஸ்பொனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் வித் த பேராமீட்டர் லாம்டா n ப்ளஸ் மியூ. இந்த மாதிரி போகுது. அசம்ஷன் எல்லாத்தையும் நான் வாயிலே சொல்லிட்டேன். எல்லாமே இண்டிபெண்ட் எக்ஸ்பொனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் வித் த கரஸ்பாண்டிங் பேராமீட்டர். அதனால் இதுவும் ஒரு டைம் ஹோமோஜினஸ் CTMC. நம்ம எழுதுறதில்ல, இட்ஸ் அ CTMC with the state space 0, 1, 2, 3. இந்த பர்டிகுலர் எக்ஸாம்பிளை வந்து நம்ம பின்னாடி CTMC வரும்போது நிறைய படிப்போம். அதுக்காக நான் இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த 3 எக்ஸாம்பிளோட இந்த எடுத்துக்காட்டு இதை முடிச்சுக்கிறேன். ஸோ நம்ம இந்த லெக்சரில் நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம்னா, டெஃபினிஷன் பார்த்துருக்குறோம், அப்புறம் ஒரு இம்பார்ட்டன்ட் நோட் டைம் ஹோமோஜினஸ் பார்த்துருக்குறோம், அப்புறம் எப்படி டிஸ்க்ரீட் டைம் மார்க்கோ செயினில் நொட்டேஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணமோ அதே மாதிரி இங்கேயும் அந்த நொட்டேஷன்ஸை பார்த்துருக்குறோம். அதுக்கப்புறம் இது ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் Sojourn டைம் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்துருக்குறோம், அது எக்ஸ்பொனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன்னு. அதுக்கப்புறம் ஒரு எக்ஸாம்பிள் 2 ஸ்டேட் எக்ஸாம்பிள், அப்புறம் ஒரு 3 ஸ்டேட் எக்ஸாம்பிள், அப்புறம் கவுண்டபிளி இன்ஃபினைட் ஸ்டேட், அதாவது இன்ஃபினைட் ஸ்டேட் மாடல் ஒரு எக்ஸாம்பிள். இந்த 3 எக்ஸாம்பிளோட இந்த லெக்சரை இப்போது முடிச்சுக்கிறோம். தேங்க்யூ. நன்றி.